அதை செய்யுங்கன்னு தான் நாங்க ஓராண்டுக்கு முன்னாடியே சொல்றோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு என்ன முதல்ல செக் பண்ணதுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுப்பாங்க, வீட்டுல செக் பண்ணதுக்கு. அந்த மாதிரி தான் நடக்குமே தவிர ஒண்ணு மூடுங்க க்ளோஸ் பண்ணுங்க அது நடக்க வாய்ப்பு இல்லை. நான் கொலை பண்ணிடுவேன்னு நான் சொல்றேன், கம்ப்ளைண்ட் ஏத்துக்கன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, பொண்ணு அப்புறம் எஃப்ஐஆர் போடுவீங்க. அதுதான் நீங்களும் பண்றீங்க. இப்ப நீங்க சொல்றது அதே தான். ஆனா விழுந்தாதான் எனக்கு பேச முடியும். விழுந்த பிறகு பேசலாம். 3 குழந்தைகள் பலின்னு இருந்தா எல்லாரும் பேசுவோம் நம்ம அதை பத்தி. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. விழுங்குறதுனாலதான் இத்தனை பேர் வேலை வெட்டி விட்டு வந்து நிக்கிறோம். நீங்க சொல்லுங்க, அல்லது இப்பவே வர சொல்லுங்க, அதிகாரிகள் ஆய்வு பண்ண வேண்டியதானே இந்த பில்டிங் தரமா இருக்கா இல்லையா. நாங்க அதை உண்மையாவே யதார்த்தமா என்ன நடக்கு 10 வருஷம் கழிச்சு கட்டுங்க. நீங்க 10 வருஷம் கழிச்சு கட்டுங்க. இந்த கட்டிடம் குழந்தைங்களை வைக்கிறதுக்கு உகந்ததல்ல, அதனால மூடிடுங்க. வேற கட்டிடத்துல மாத்துங்க. நீங்க மனசு உங்க குழந்தைங்க இருந்தா இந்த மாதிரி ஆபத்தான தொட்டா ஷாக் அடிக்குது. எல்லாம் 2 வயசு 3 வயசு. சரி 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 வந்தோம் உடனே போராட்டத்துல புதுசா அப்படி இல்லை. நீங்க சொல்ற எல்லாமே செஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். குறைந்தபட்சம் இதை நீங்க சரி செய்ய மாட்டீங்க. ஃபண்ட் இருக்காது. ஃபண்ட் வர்றத தற்காலிகமா மூடி வைங்க. மூடுறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க. சரி செய்யறதுக்குன்னு சொல்லி அது நடக்காது. சரி செய்ய சொல்லி நடக்கல, மூடுறதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லுங்க.